இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஏர்லி ஸ்டேஜில் வந்து யோசிப்பாங்க. ஆனால் சில நேரம் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடந்து போயிடும். நீங்கள் 25 வயசில் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எவ்வளோ விஷயத்த சொன்னீங்கன்னாலும் அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 35-40 வயசில் தான் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரியும். 40லேருந்து 45 வயசு கிட்ட வரும்போது பெரிய எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனையும் முக்கியமாக கடன் வாங்கி நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கனாலே ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது எடுத்தீங்கன்னா தான் அது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அதோட முக்கியமாக நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வந்து அட்லீஸ்ட் 65லேருந்து 75 வயசு ஏஜில் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம். மாதம் சம்பளம் வரும்போது இந்த சம்பளம் நிற்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நின்றா நான் என்ன பண்ண போகிறேன்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்க மாட்டோம். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்லேருந்து. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஏர்லி ஸ்டேஜில் வந்து யோசிப்பாங்க. ஆனால் சில நேரம் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடந்து போயிடும். அவங்களுடைய 35-40 வயசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அலாரம் பெல் மாதிரி ஒன்று அடிக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க வந்து ஒரு 6வது 7வது படிக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போ தான் ஓகே நமக்கு வயசாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நமக்கு புரியும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈஸி கோ அப்ரோச்சில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இருப்பாங்க. அண்ட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய இன்கம். ஏன்னா இன்கம் இருந்தால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு படித்து முடித்து நம்ம வேலைக்கு வந்து வரும்போது 22லேருந்து 25 வயசுக்குள்ளே நம்ம வந்து வேலைக்கு வரோம்னு வச்சுப்போமே, நம்மளோட இன்கம் வந்து ஆக்சுவலாக வந்து இனிஷியல் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்மளுடைய மினிமம் தேவைகளுக்கே வந்து போயிடும். ஒரு 35 வயசு வரும்போது தான் நம்மளுடைய இன்கமும் வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20-25 வயசில் ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றாருன்னா அவருடைய சம்பளம் வந்து 15லேருந்து 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்கலாம். அப்போ அந்த 15லேருந்து 30,000 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்களுடைய டெய்லி லிவிங்க்கே வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அவங்க வேலையில் பெட்டர் பண்ண அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்க என்ன ஆகும்னா அவங்களுடைய இன்கம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் நேச்சுரலாக அந்த டைமில் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அண்ட் குழந்தைங்க அந்த மாதிரி நடக்கும்போது அந்த இன்க்ரீஸ்ட் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகிறனால அதுலேயே போயிடும். பட் ஒரு சின்னதாக சேமிப்பு பண்ணியிருந்தாலும் பெரிய அளவில் வந்து அவங்க சேமிக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்களுடைய இன்கம் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது. இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் இருக்கிற டிஃபிகல்ட்டி. ஆனால் ஈவென்ச்சுவலாக ஒரு 35-40 வயசுக்கு பக்கத்தில் போகும்போது நம்மளுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது நம்மளுடைய ஒர்க்கில் வந்து நம்மளை வந்து பெட்டர் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க்குக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம வந்து சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்துடும். அண்ட் அப்போ தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஓகே இது வரைக்கும் நம்ம பண்ணது ரைட்டாக தப்பான்றது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக கேள்வி வரும். ஸோ இந்த 35லேருந்து 40 வயசு ஆர் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து 45 வயசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஞானோதயம் சொல்கிற மாதிரி ஒரு 45 வயசுக்குள்ளே கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் 20 வருஷமாக நாங்கள் வந்து இதே பிஸ்னஸில் தான் இருக்கோம். நீங்கள் 25 வயசில் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எவ்வளோ விஷயத்த சொன்னீங்கன்னாலும் அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 35-40 வயசில் தான் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு லைஃப்பை பார்த்துருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், செலவு பண்ணுறது எவ்வளோ ஈஸின்றதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கட்டம். ஏன் இந்த 35-40 வயசு முக்கியமான கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பாத்திய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும்னு வச்சுப்போமே, அதில் 30 வருஷம் இருக்குது. அதில் நீங்கள் 40 வயசு வரும்போது ஆல்மோஸ்ட் பாதி கடலை நீங்கள் தாண்டிட்டீங்க. இன்னும் பாதி கடல் தான் இருக்குது. அண்ட் இந்த பாதி கடலை நீங்கள் வந்து சரியாக பிளான் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் 55 வயசுலையோ இல்லை 58 வயசுலையோ ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து தேவையான தொகை கையில் இருக்கும். ப்ளஸ் உங்களோட கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட குழந்தைங்களோட படிப்பு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னாலோ இல்லை சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாதையை நோக்கி போகலன்னாலும் இந்த லாஸ்ட் பீரியடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பேக்கப் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ஸ்கோர் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஓவர் வரைக்கும் ஸ்லோவாக கூட ஆடிருப்பாங்க. இனிஷியலாக நிறைய விக்கெட் விழுந்திருக்கும். அதனால் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்லோ பண்ணியிருப்பாங்க ஸ்கோரிங்கை. பட் இவென்ச்சுவலாக ஒரு 35 ஓவர் 40 ஓவர் தாண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் 10-15 ஓவர் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம ரன் அடிக்கலைன்னா கண்டிப்பாக மேட்சை தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக
ரன் அடிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபினான்ஷியல் ஆகும். நம்ம 35-40 வயசு வரைக்கும் இன்கேஸ் நம்ம சரியாக பண்ணாமல் போயிருந்தாலும் நமக்கு வந்து இன்னொரு 10-15 வருஷம் தான் இருக்குது நம்மளுடைய சம்பாத்தியத்தை சரியான இலக்கில் வந்து சேர்க்கறதுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 15 வருஷம் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு பயம் கூட சொல்லலாம் மாறி வரும். அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. என்ன பண்ணணும்னு யோசிக்கிற டைமில் எதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் 40லேருந்து 45 வயசு கிட்ட வரும்போது பெரிய எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனையும் முக்கியமாக கடன் வாங்கி நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கனாலே ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நீங்கள் போய் கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து ஆக்சுவலாக கொஸ்டினபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 40 வயசில் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கடனை முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி வந்திருப்பீங்க. அதுக்குள்ளே உங்கள் பசங்க பெருசாக இருப்பாங்க. அவங்களோட மேல் படிப்புக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், அதாவது பெரிய ஃபினான்ஷியல் டிசிஷன் ஸ்பெஷலாக கடனில் வாங்கி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த 40லேருந்து 45 வயசு, அதாவது 40லேருந்து 55 வயசுக்குள்ளே உங்களுடைய வருமானத்தில் மெஜாரிட்டியை நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி ஏதாவது சரியாக செய்யாமல் இருந்தீங்கனாலும் அதை வந்து ஈடுகட்ட முடியும். ஸோ முதல்ல பெரிய அளவில் கடன் எடுக்காதீங்க, எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஸ்பெஷலாக அந்த 35-40 வயசில் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த 35-40 வயசில் உங்களுடைய இன்கம் ஜாஸ்தியாக இருக்கிறனால உங்களுக்கு கடன் கொடுக்குற அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து அடுத்த 10-15 வருஷம் எனக்கு டைம் இருக்கேன்னு ஏதாவது என்னோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டேன்னா நான் வந்து ஒரு டெட் ட்ராப்பில் போய் மாட்டிக்க முடியும். ஸோ அது வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அஃப்கோர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே, உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசலாம். ஏன்னா இந்த 40 வயசுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து ஏஜிங்குள்ளே வரீங்க. அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக ஏதாவது வந்து உங்களுக்கு எயில்மெண்ட்ஸ் வரணும்னா இந்த டைமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒன்று. இன்கேஸ் வந்ததுனாலும் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான கவரை நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெட்டராக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் அது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 4 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியடும் இருக்கும். ஸோ முதல்ல உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க, என் கம்பெனியில் வந்து கவர் இருக்குது, ஸோ அதனால் நான் தனியாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் தனியாக உங்களுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து வேலையை வந்து மாற்றுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் இருந்த அதே பெனிஃபிட் இன்னொரு கம்பெனியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இன் எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ் பிகமிங் வெரி வெரி நார்மல். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக் இன் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வேலையை வந்து மாற்றும் போது சில நேரம் நானே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை போயிடுது, அதுக்கப்புறம் நான் அடுத்த வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் கேப் வரலாம், சில நேரம் 1 வருஷம் கேப் கூட வரலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடுச்சுன்னா உங்ககிட்ட கவர் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க. அதோட முக்கியமாக நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வந்து அட்லீஸ்ட் 65லேருந்து 75 வயசு ஏஜில் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம். ஏன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுனாலும் அதுக்கு நீங்கள் கையிலேருந்து கொடுக்க போகிற காசும் வந்து பெரிய அளவு. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் பணம் சேர்க்கணும், இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய பசங்களுடைய 18வது வயசுக்கு தேவையான பணத்தை நீங்கள் சேர்த்துருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு ஒரு கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 18வது வயசு வந்து அவங்க வந்து காலேஜ் சேர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்ககிட்ட பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும். அடுத்தது அவங்க படித்து கொஞ்சம் வந்து காலேஜுக்கு முடித்து அவங்க கல்யாணன்ற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. அப்போ அந்த டைமுக்கு தேவையான பணம், அதாவது உங்களுக்கு எங்கேருந்து ரெகுலர் இன்கம் வரப்போகுது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மாதம் சம்பளம் வரும்போது இந்த சம்பளம் நிற்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நின்றா நான் என்ன பண்ண போகிறேன்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்க மாட்டோம். ஏன்னா இது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கல. ஏன்னா பணம் வந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன், ஒரு பக்கம் எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் ஒரு சூழ்நிலை வரும். அதாவது ஏஜ் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அவுடேட்டடாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது அடுத்த மாதத்துக்கு எங்கேருந்து வருமானம் வரப்போகுதுன்ற கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கணும். அதுக்கும் நீங்கள் பேசிக்காக வந்து சில கால்குலேஷன்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து கரெக்டான இடத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் இந்த 35-40 வயசில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த சொன்ன விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக
அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் சொன்ன மாதிரி ஒரு 35லேருந்து 50 ஓவருக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல ரன் அடிச்சிட்டிங்கன்னா மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்சஸை பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் அதை நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.